ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் பனி விலாக்ஸ். நம்ம இன்றைக்கி எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா திருவனந்தபுரம் ஜூக்கு போகிறாங்க. நம்மளுக்கு பொங்கல்னால நம்மளுக்கு ஒரு வாரம் லீவ் விட்ருக்காங்க. இதை விட்டால் நம்மளுக்கு வர லீவு வந்து கிடைக்காது. அதனால் நம்ம இந்த லீவ்லேயும் நம்ம வந்து திருவனந்தபுரம் ஜூ வரைக்கும் போயிட்டு வரலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். நாகர்கோவிலிருந்து திருவனந்தபுரம் ஜூ வந்து ஒரு 2.5 மணி நேரம் ஆகுங்க. நான் ஜூக்கு போயிட்டு உங்களுக்கு வீடியோ போடுறேன், வாங்க போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் திருவனந்தபுரம் ஜூக்கு வந்துட்டேங்க. நாகர்கோவிலேருந்து திருவனந்தபுரம் வர்றதுக்கு ஏதோ காஷ்மீர் போகிற மாதிரி இருக்குங்க. அவ்வளோ டிராஃபிக்கு. ஒரு வாரம் லீவுனால நம்மளே மாதிரி எல்லாருக்கும் கிளம்பிட்டாங்க போல். இது தாங்க ஜூவோட என்ட்ரன்ஸ். நான் ஸ்கூல் படிக்கும்போது வந்தேங்க. நான் 5th படிக்கும்போது வந்திருப்பேன். 5th படிக்கும் போதுனா ஒரு என்ன சொல்கிறது 2010 அந்த டைமில் வந்திருக்கேன். அதுக்கப்புறம் இப்போ தாங்க வரேன் 2025. கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு அப்புறம் இங்கே வந்திருக்கேன். ஃபஸ்ட்டு பார்க்க போகிற அனிமல் வந்து இந்த புல். இது ஒரு காட்டு மாடு. பார்த்தீங்களா, நல்லா சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு இருக்கு. ஆனால் எல்லா மாடுக்குமே நல்ல வயசாயிருச்சுங்க. ஏன்னா சின்ன வயசுலேயே இதை ஜூக்கு வந்து வாங்கியிருப்பாங்க. இப்போ நாட்கள் போக 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 அதுக்கு ரொம்ப வயசாகிடுச்சு. அப்புறம் இந்த பக்கம் என்ன இருக்குது, இங்கே ஒரு குரங்கு இருக்குங்க. இந்த குரங்கு பேர் வந்து மலையாளத்தில் போட்டிருக்கு, அதனால் நம்மளுக்கு தெரியல. அங்கே பாருங்கள், நீங்கள் கொடுக்குற காசுக்கு நான் இப்படி தானே தூங்கிட்டு இருப்பேன்னு நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கு. என்ன வாழ்க்கை குரங்கு உனக்கு? இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை தான் எனக்கு தேவைப்படுது. நல்லா படுத்து எங்கேயா தூங்கிடலான்னு. ஆனால் ஆச்சரியமாக இருக்குங்க, திருவனந்தபுரம் எவ்வளோ பெரிய சிட்டி, அந்த சிட்டிக்குள்ளே இவ்வளோ பெரிய ஜூ இருக்குங்க. இங்கே பார்த்தீங்களா, ஒரு சின்ன ஃபால்ஸ் மாதிரி அவங்க செட் பண்ணி வச்சுருக்காங்க. அதில் தண்ணி போயிட்டுருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பெரிய ஆந்தை இருக்குங்க. இதோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரௌன் ஃபிஷ் அவுல். ஃபிஷ்ஷுக்கும் இந்த கவுலுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது? சரி, ஏதோ வச்சுட்டாங்க. பார்த்தீங்களா ஆந்தை எவ்வளோ பெருசாக இருக்குது. அதோட கண்ணை பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குங்க கண். அடுத்து நம்ம பார்க்க வந்திருக்கிறது ஒயிட் பெல்லி சீ ஈகிள். இதோட தமிழ் அர்த்தம் என்னன்னு தெரிலங்க, பார்த்து சொல்கிறேன். இது ஒரு கழுகுன்னு மட்டும் தெரியுது. கேமராவில் பார்க்க குட்டியாக இருக்க மாதிரி தெரியுதுங்க, ஆனால் நேரில் பயங்கர பெருசாக இருக்குது. பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது. அடுத்து நம்ம பார்க்க வந்திருக்கிறது வந்து ஒரு நாரை கூட்டங்க. இது லைட்டாக கொக்குமாக இருக்குது, ஆனால் இதோட பேர் வந்து நாரைங்க. பார்த்தீங்களா எவ்வளோ கூட்டமாக இருக்குது. நல்ல கூண்டு மாதிரி போட்டாங்க. இந்த நாரையெல்லாம் வெளியே பறந்துடக்கூடாதுன்னு அதுக்கு மேலே வந்து பெரிய நெட்டு மாதிரி போட்டு விட்ருக்காங்க. என்ன பண்ணுறது, ஒரு பறவையை ஜெயிலில் பிடிச்சி போட்ட மாதிரி போட்டு வச்சுருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க வந்திருக்கிறது ஒரு மரங்க. என்ன போட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜெயிண்ட் பேம்பு, ட்ராகன் பேம்பு. பேருக்கு ஏற்ற மாதிரி தாங்க இந்த மூங்கில் மரம் வந்து பயங்கர பெருசாகிட்டு இருக்கு. அடுத்து நம்ம பார்க்க வந்திருக்கிறது வந்து இது என்ன போட்டிருக்கு, ஸ்மூத் கோட்டட் ஆட்டரா அப்படின்னா இது வந்து நீர் நாயின்னு நினைக்கிறேங்க. போய் பார்க்கலாம். நீர் நாயை தான். பார்த்தீங்களா நீர் நாய் எப்படி தண்ணிக்குள்ளே நல்லா ஸ்விம்மிங் பண்ணிகிட்டு இருக்குன்னு. நீர் நாய். இது நீர் நாயோ இல்லை நிலத்தில் வாழ்கிற நாயோ, எல்லா நாயும் ஒரே மாதிரி தாங்க மண்ணில் கிடந்து புரளுது. அடுத்து நான் பார்க்க வந்திருக்கிறது வந்து இந்தியன் ஸ்டார் டாட்டாய்ஸ். அப்படின்னா இது ஒரு இந்தியன் ஆமை. எங்கள் மேல் சைடில் ஒரு கரடி இருக்குங்க. 1 இல்லை 2 கரடி நின்றுட்டுருக்கு. ஆனால் கீழே வந்தால் தாங்க நல்லா கிளியராக பார்க்கலாம். ஆனால் அது மேலேயே நின்றுட்டுருக்கு. நம்ம லக்குக்கு கீழே வந்தால் நல்லா இருக்கும். வருமா? வருது வருது வருது.
கீழே கரடிக்கு தண்ணி மாதிரி ஒன்று வச்சு விட்ருக்காங்க. மறுபடியும் வந்து வீடு மறுபடியும் அதே இடத்துல போய் உட்காந்துட்டோம். இந்த கரடியோட பேர் வந்து ஸ்லாத் பியர். அடுத்து நம்ம பார்க்க வந்திருக்கிறது வந்து காட்டோட ராஜா சிங்கம் தாங்க. ஆனால் சிங்கத்துக்கு தெரியுமான்னு தெரில, அதுதான் காட்டோட ராஜான்னு. படுத்துருச்சு பண்ணாம நான் வச்சுக்கிட்டு யாரு கையில கொடுத்தேன். அடுத்து நம்ம பார்க்க போகிற மிருகம் வந்து ஹிப்போபாடமஸ். அப்படின்னா இது வந்து நீர் யானை. இந்த ஹிப்போபாடமஸ் தான் நிலத்தில் வாழ்கிற 3வது பெரிய விலங்கு. இங்கே பாருங்க, எல்லா நீர் யானையும் நல்லா சில மாதிரி நின்றுட்டுருக்கு. ஸ்டாச்சுவா எல்லாமே, ஆனால் ஸ்டாச்சு மாதிரி தான் நிற்கிது பாருங்க. எல்லாம் ஸ்டாச்சுல இருக்கீங்க. ரசிகா இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து ஒரு வகையான மான் கூட்டங்க. இது கொஞ்சம் பெரிய சைஸ் மானாக இருக்குது. ஏங்க இந்த மானுக்கு மட்டும் கொம்பு மட்டும் இல்லைன்னு வைங்களேன், கழுத மாதிரியே இருக்கும். இது இன்னொரு வெரைட்டியான மான்ங்க. என்ன நம்மளை பார்த்து அப்படியே நிற்குது. இந்த ஜூவில் எல்லா விலங்கு வந்து ஸ்டாச்சு மாதிரி நிற்கிது. ஏன்னு தெரில, நம்மளை பார்த்து பயந்துட்டா. நீ சொல்லி அங்கே இருக்கிறவங்க தோத்திட்டு இருப்போம்ல. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு நெருப்பு கோழி மாதிரி பெருசாக ஒரு பறவை நிற்குதுங்க. ஆனால் இது என்னென்னு தான் தெரில. எங்களை மாதிரி இது என்னன்னு தெரியாத ஆளுக்கு ஒரு போர்டு வச்சுருக்கலாம், இது என்னன்னு தெரிஞ்சுக்க. இங்கே பார்த்தீங்களா ஒரு பெரிய சைஸு புல் இருக்குங்க. புல்னா வந்து காட்டு மாடு. காட்டு மாடுலேயும் இது பயங்கரமான மாடாக இருக்குங்க. பார்த்தீங்களா மசில்ஸ் எல்லாம் பயங்கரமாக இருக்குது, ஜிம்முக்கு போகும் போல். எப்பா இதெல்லாம் வந்து முட்டிச்சுன்னா குடல்லாம் வெளியே வந்துடும். இதை பார்க்க போதாங்க நம்மளுக்கு ஒரு ஐடியா வருது. ஜல்லிக்கட்டுக்கு காளை மாடுக்கு பதிலாக இந்த மாதிரி காட்டு மாடை கொண்டு போயிடலாம். எத்தனை பேர் வந்து மோதுறாங்கன்னு பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்களா நம்ம சின்ன வயசுலேருந்து நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரே விலங்கு வந்து இந்த புள்ளிமான் தாங்க. மானுக்கு இப்போ தான் சாப்பாடு போட்டிருப்பாங்க போல், அதான் எல்லாமே நல்லா உசாராட்டு சாப்பிட்டுட்டு இருக்கு. இந்த பக்கம் சிறுத்தை இருக்குன்னு சொன்னாங்க. ஆசையாக ஓடி வந்து சிறுத்தையை பயிலான்னு வந்தால் சிறுத்தை அந்த பக்கம் நல்லா சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு இருக்கு. நான் உனக்கு அப்புறம் வந்து பார்க்குறேன். இங்கே பார்த்தீங்களா புலி நல்லா படுத்து உருளுதுங்க. இந்த ஜூவில் சில மிருகங்கள்லாம் ரொம்ப வயசாயிருச்சு, அதுங்களால எந்திரிச்சு நடக்க கூட முடியல. நல்லா சாப்பிட்டு படுத்து தூங்கிட்டு இருக்கு நம்மளே மாதிரி. இதுவும் ஒரு வகையான புலி தாங்க. இதை மட்டும் தனியாக போட்டு வச்சுருக்காங்க. அடுத்த கூண்டில் ஒரு புலி இருக்குங்க. இது மட்டும் தாங்க நல்லா பயங்கரமாட்டு நடந்துட்டுருக்கு உள்ள. பார்த்தீங்களா இந்த புலிக்கு மட்டும் தான் இது வாக்கிங் போகிற டைம் போல். கீழே ஒரு கோழி கறி கிடக்குங்க. கோழி கறியை சாப்பிடுமோ? எவ்வளோ பக்கம் வருது பாரு. இங்கே வந்துடுடே.
பாத்ரூம் போதா? நானும் அப்படிதான் நினைச்சேன். பாத்ரூம் தான் போகுது. பேக் சீட் கார். அதே எனக்கு நம்ம ஃபஸ்ட்டு வரும்போது ஒரு சிறுத்தை வந்து தூங்கிட்டு இருந்தல, அந்த சிறுத்தை தாங்க இப்போ வாக்கிங் போயிட்டுருக்கு. இந்த சிறுத்தை தான் ஃபாஸ்ட்டாக ஓடன்னு சொல்கிறாங்க. ஆனால் இங்கே எல்லா விலங்கும் மாதிரி இதுவும் கொஞ்சம் சோம்பேறியாக தான் இருக்குது. இப்போ எல்லாருக்கும் வந்து டீ பிரேக்கு, எல்லோரும் பப்ஸ் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சாப்பிட்டு முடிச்சு நம்ம அடுத்த விலங்கை பார்க்க போகலாம். இதுக்குள்ளே பார்த்தீங்களா முல்லைப்பன்றியை போட்டிருக்காங்க. முல்லைப்பன்றி இப்போ தாங்க நான் நேர்லேயே ஃபஸ்ட் டைமாக பார்க்குறேன். இந்த ஜூவுக்கு வரது பிரச்சனை இல்லைங்க, ஆனால் ரொம்ப பெரிய ஜூங்க. நடந்து நடந்து கால்லாம் வலிக்குது. முதலையே பார்த்தீங்களா நல்லா தூங்கிட்டு இருக்குங்க. நான் கூட ஒரு 4-5 ஜூக்கு போயிருக்கேன். ஆனால் எல்லா ஜூலேயும் இந்த முதலை மட்டும் இப்படியே தாங்க இருக்குது. அசையாமல் கல் மாதிரி அப்படியே படுத்துருக்கும். இன்னைக்கே படுத்துட்டு போய் பக்கத்துல கீழே கல்லு தூக்கி அடி. கல்லு கல்லு அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து ஆஸ்ட்ரிச். இதுதாங்க நெருப்பு கோழி. இதுதான் ஒரு பெரிய பறவை. இந்த உலகத்தில் எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம்னா அது ஃபஸ்ட்டே இருக்கிறது வந்து இந்த பாம்பு தாங்க. இந்த பாம்பை பார்த்தா மட்டும் ஒரு பயத்தை தாண்டி ஒரு மாதிரி அருவருப்பாக இருக்குங்க. அப்படி ஒரு விலங்கு. இங்கே பாருங்கள், தண்ணிக்குள்ளே ஒன்று படுத்து கிடக்கு. எப்பா பார்க்கும்போதே புல்லரிக்குது. அடுத்து நம்ம பார்க்க போகிற பாம்பு வந்து என்னது, இந்தியன் ராக் பைத்தான். கல் மாதிரி தாங்க படுத்துருக்கு. இந்த பக்கம் என்ன பாம்பு, கோப்ரா, ஸ்பெக்டேட்டட் கோப்ரா. ஆனால் கோப்ரா இப்போ கொஞ்சம் தூங்கிட்டு இருக்கு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து இந்தியன் ரேட் ஸ்னேக். இதை வந்து ஃபார்மரோட ஃப்ரெண்டுன்னு சொல்கிறாங்க. வயலில் கிடக்கிற எடியெல்லாம் இது சாப்பிட்ருங்க இந்த பாம்பு. ஆனால் இந்த பக்கம் பாம்பு எங்கன்னே தெரிலங்க, தேட வேண்டியதாக இருக்குது. அடா இன்னும் கிடக்குங்க. எப்பா எவ்வளோ பெருசு. இது வந்து ராஜநாகம், கிங் கோப்ரா. கிங் கோப்ராலாம் பிடிச்சி போட்டிருக்காங்க. ஒரு போடு போட்டுச்சுன்னா என்ன ஆகுறது, அவ்வளோதான். நாளைக்கு நம்மளை பால் ஊற்றிடுவாங்க. பாருங்கள் ராஜநாகம் எப்படி படுத்து தூங்கிட்டு இருக்குன்னு. எம்மாடியோ. பாம்பை பார்த்து முடிச்சுட்டு பாம்பை சாப்பிட்ற இந்த மயிலை பார்க்க வந்தாச்சுங்க. மயிலை பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குது. ஆனால் இந்த மயில் சாப்பிட்ற சாப்பாடு பாம்பு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான நாள் வந்து கால் வலியோடு முடிஞ்சுது. ஏன்னா உள்ளே நடக்க முடியல, அவ்வளோ தூரமாக இருக்குது இந்த ஜூ ரொம்ப பெருசு. நீங்கள் வந்தீங்கன்னா காலையில் போல் வாங்க. காலையில் நல்லா சாப்பிட்டுட்டு வாங்க. அப்போ தான் நம்ம தெம்பாக நடக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.